குரு ஞானத்தை வழங்கி அறிவை மட்டுமல்ல தீட்சையும் வழங்கக்கூடியவர், வழிகாட்டக்கூடியவர் குரு பகவான் அவர்கள். குரு இரண்டு வகை உண்டு. குரு காரிய குரு, காரண குரு. காரிய குரு பாத்தீங்கன்னா கற்பிக்கும் ஆசான். காரிய குரு, காரண குரு வந்துட்டு வழிகாட்டுதலின்படி காரிய குரு நம்மளுக்கு தீட்சையை கொடுத்து ஆன்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியது காரண குருவாக விளங்குகிறார். அது நம்மளே இருக்கிறது தான் காரண குரு. காரிய குரு நம்மளை வழி நடத்தினாதான் நம்மளுக்கு காரிய குருவோட ஆத்ம ஞானம் பெற்று நம்ம வந்துட்டு நம்ம ஒரு தீட்சையை கொடுத்தாருன்னா தான் நம்மளுக்கு மோட்சத்தை அடையக்கூடிய தன்மை கிடைக்குது. நம்ம உலக தந்தை என போற்றக்கூடியவர் சூரிய பகவான், ஆத்மகாரகன் என்று நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது இல்லைங்க, அந்த சூரிய பகவானையே வந்துட்டு ஆத்ம ஞானம் கொடுத்து குருதான் வழி நடத்துறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குருவோட ஆட்சி வீடு தனுசு மீனம், உச்ச வீடு பாத்தீங்கன்னா கடகம். அவங்களோட பார்வை 5, 7, 9. குரு பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையா பார்த்தாருன்னா பூர்வீகம், குழந்தை பாக்கியம், தந்தை வழி சொத்துக்கள், தனம், காரக பலன்களையும் சேர்த்து வழங்குகிறாரு. 7ஆம் பார்வையா பார்த்தாருன்னா திருமணம், சமூக தொடர்பு, மனைவி உண்டான செல்வத்தை வழங்குதலையும் சமூக நற்பெயர்களையும் உண்டாகக்கூடியவரா குருவோட 7ஆம் பார்வை கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வை வெளி ஊர்களுக்கு பயணம், ஆன்மீக நாட்டம், தந்தை மீது பற்று, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோவில் திருப்பணிகள், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க ஜாதகத்துல எப்படி அமைய குரு பெற்றிருக்காரோ அதுக்கு தகுந்தாற் போல நிபந்தனைக்கு உட்பட்டுதான் அவர் பலன்களை கொடுக்கிறாரு. குரு தேசா பாத்தீங்கன்னா 16 வருட காலங்கள். இப்போ 16 வருட காலங்கள்ல 3 பகுதியா குரு வந்துட்டு பலனை கொடுக்கிறாரு. அது அவங்களோட வயதுக்கேற்ப முதல் பகுதி பாத்தீங்கன்னா கல்வி, வேலை, திருமண அமைப்பு இதெல்லாம் நிகழுது. அதுக்கப்புறம் 2வது பகுதி பாத்தீங்கன்னா காரக பலன்களையும் முழுமையா செயல்படுத்துறாரு. தொழில் மற்றும் செல்வம் உச்சத்தை அளிக்கக்கூடிய அந்த 2ஆம் பகுதியை அவர் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3வது குரு தத்துவ ஞானி போல ஜாதகரை உலக பற்றில் இருந்து விலக்கி ஆன்மீக நாட்டத்தை கொடுக்கிறாரு. அந்த 3வது பாகத்துல குருவின் உச்ச நுட்பமான பலன்கள் இப்ப பாத்தீங்கன்னா அஷ்டவர்க்கத்தின் பிரிவில் பலன்கள் நம்ம பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா குருவில ஒரு விசேஷமான அதிகாரம் உண்டு. சர்வாசக வர்க்கத்துல 12 கட்டங்கள் மற்றும் கிரகத்தின் பரல்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அங்க வந்து குருவின் பரல்கள் எந்த கட்டத்துல நம்மளுக்கு வந்துட்டு அதிகமா பரல்கள் கொடுக்குறாரோ அதற்கேற்ப ஆதிக்கம் செலுத்தி இடங்களை மகிழ்ச்சியுடனும் செல்வ செழிப்புடனும் மன திருப்தியும் அளிக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து ஒருவரோட ஜாதகத்துல குரு எடுத்த உடனே எங்க இருக்கிறாருன்னு நம்ம பாக்குறோம். அவர் எதை வந்து செல்வ செழிப்பு எந்த பாக்கியத்தை அவர் அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அஷ்டவர்க்க பிரிவில சர்வாசக வர்க்கத்தை நம்ம பார்த்தோம்னா குரு வந்து அந்த எந்த இடத்துல பலன்கள் அதிகமா கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற் போல வரும் கஸ்டமருக்கு நம்ம சொன்னோம்னா அது நம்மளுக்கு அவங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க அதை பார்த்து அவங்க முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஜாதகம் பார்க்கும்போது செயல்படுத்தலாம், எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தருக்கு வந்துட்டு ஐயா சொன்ன மாதிரி கேள்வி திசை நடக்கும்போது ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கா அப்படின்னா அது மாதிரி இப்போ நாங்க 2ஆம் மாசம் கூட்டத்துக்கு வரும்போது ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்ததுல அவங்க மனைவிக்கு வந்து கேது திசை நடந்துட்டு இருந்தது. அந்த கேது திசை நடக்கக்குள்ள அந்த பையன் வந்துட்டு 3 வருடங்கள் கல்யாணமாகி குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கல. இப்படி என்ன பண்றது, இந்த பொண்ணு வந்து சரியானபடி ட்ரீட்மெண்ட்டும் பண்ண வரமாட்டேங்குது, மாத்திரைகளை எடுத்து பிச்சியில போட்டுடுது, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த தம்பி வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்ப அந்த ஜாதகத்துல கேதுவோட புக்தி நடந்துட்டு இருந்தது, கேதுவோட கெசா நடந்துட்டு இருந்தது. அந்த பெண் வந்துட்டு கொஞ்சம் அடம்பிடிக்கதான் செய்யும். நீங்க என்ன பண்ணுங்க, 5ஆம் பார்வை உங்களோட ஜாதகத்துல குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைம், அதனால நல்லா இருக்கு. நீங்க வந்துட்டு வியாழக்கிழமையில
விநாயக வழிபாடு 6 to 7, நெய்விளக்கு 2 விளக்கு, அரசமரத்தடி விநாயகருக்கு நீங்க வந்துட்டு வேப்பு போடுங்க. அந்த பெண்ணையும் முடிஞ்சா கூட்டிட்டு போங்க, இல்ல நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும், அந்த பொண்ணும் வந்துடும் அப்படின்ட்டு சொன்னேன். அதே மாதிரி அந்த பெண் வந்து 3 வாரம் அந்த கணவர் போன உடனே இந்த பெண்ணு தானா வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்துட்டு அவங்க பார்க்கும்போது இந்த லட்டு, இந்த இது சாக்லேட்டு இதெல்லாம் கையில வச்சுட்டு இருந்தப்பா, எந்த சிறு குழந்தைகள் வந்தாலும் இந்த வேலைக்கிழமைகள்ல குழந்தைகளுக்கு ஒரு 5 குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்சது கொடுங்க அப்படின்னு சொல்லங்காட்டியும் பண்ணனாங்க. இப்ப போன மாசத்துல அந்த பெண்ணுக்கு வந்துட்டு 7 மாசம் கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க, தகவல் சொன்னாங்க. இது ஒரு குருவோட சிறப்பான பார்வை. கேது திசை ஐயா காலையில சொன்னாரு. அதுக்கு அந்த கேது திசை நடக்கக்குள்ள அந்த பெண்மணி கன்சீவ் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் இங்க நம்ம குழுவிலே இருக்கிற ஒரு மேடம் வந்து பெண் ஜாதக பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. அதுலயும் வந்துட்டு அவங்க பெண்ணுக்கு நான் ஒரு 50 ஜாதகம் வர அனுப்பிச்சிருப்பேன். அவங்க வந்துட்டு அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. ரொம்ப நுணுக்கமான ஜாதகம் பார்ப்பாங்க. அவங்களே ஜோதிடரா இருக்கிறதுனால நம்ம பெண் ரொம்ப ஞானமா பார்ப்பாங்கல்ல, பார்த்தாங்க, பார்த்துட்டே இருந்தாங்க. 10வது மாத கூட்டத்தொடருக்கு வந்துட்டு நாங்க 2 பேரும் தான் இங்கேயே தான் அவங்களும் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் தான் நடந்து போயிட்டே இருந்தோம். போயிட்டே இருக்கக்குள்ள அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, எப்ப பார்த்தாலும் ஜாதகத்தையும் ரொம்பவும் பார்க்காதீங்க, ஓரளவுக்கு பாருங்க, ஓகே பண்ணுங்கம்மா, என்னன்னா இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க, நாள் ஆகிட்டே போகுதுல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணது, சரிம்மா பார்க்கலாம், நீங்க வரக்கூடிய ஜாதக காலகட்டத்தை நான் பார்த்து போறேன். இப்போ உங்களோட பொண்ணு மகர ராசி உத்திராட நட்சத்திரம். இப்போ குரு வந்து அதிச்சாரத்துல இதுல அங்க ஏறடி பார்வை, குருவோட பார்வை உங்க பெண்ணோட ராசிக்கு விழுகுது. அதனால நீங்க வந்துட்டு இப்ப வர ஜாதகத்தை அவாய்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல கட்டினோம். சரிங்கம்மான்னு சொல்லி போனாங்க. 10வது கூட்டத்தொடருக்கு வந்தா 10 நாள்ல அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணமே நடந்துச்சுங்க. 10 நாள்ல கல்யாணம் நடந்துச்சு. அந்த குருவோட பார்வை அவ்வளவு இங்க சங்க கூட்டத்துக்கு வந்துட்டு போயிட்டு குருவோட ஆசீர்வாதம் இருந்தாதான் எந்த ஒரு வேலையும் நடக்காததுக்கு இது ஒரு உதாரணம். நீங்க எங்க மட்டும் வேலைக்கு போங்க, என்ன மட்டும் பண்ணுங்க, நீங்க அடிப்படை எங்க படிச்சீங்களோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. எப்பயுமே வந்து குருவோட ஆசீர்வாதம் மாட்டி போக, தொலைபேசியில தொடர்பு கொள்ளுங்க. அவர் ஆசீர்வாதம் இருந்தாதான் உங்களுக்கு அந்த ஜாதகம் உட்காந்து பார்க்கவே முடியும், இல்லாட்டி முடியாது அப்படிங்கிற என்னோட அனுபவத்துல நடந்துகிட்டு இருக்கு. கேன்வாஸ் பண்ணிட்டேன். அடுத்த டைம் நாங்க இதுக்கு போறதுக்குள்ள 11வது கூட்டத்தொடருக்கு போறதுக்குள்ள நீங்க ஜாதகம் கன்ஃபார்ம் பண்ணி கல்யாணம் ஏற்பாடாச்சு அட்லீஸ்ட் ஆயிடும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, குழுவுக்கு நீங்க வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். ஏதோ ஒரு 500 1000 அது நான் சொல்ல மாட்டேன், உங்களோட எவ்வளவு கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படிங்கறதும் அவங்க கிட்ட அப்பயே நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அவங்களும் என்னால போன மாசம் வர முடியல, அதனால இந்த மாசம் அவங்க கல்யாண திருச்சியில போன மாசம் இருந்தாங்க, அவங்களும் வரல. இந்த மாசம் அவங்களால முடிஞ்ச தொகையா அவங்க கொடுத்துட்டாங்க சங்க கூட்டத்துக்கு. அது மிகப்பெரிய சந்தோஷம். இது குருவோட அதிச்சார குரு திருப்பி வக்ரகதி அடையறதுக்குள்ளார அங்க ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இது ஒரு சிறப்பான தருணம். இத பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மெயினாவே உடனடியா கூட வந்து பேசுறதுக்கு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.